ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி P1 இந்த மாடல் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி டிஸ்பிளே மாற்ற போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஓப்பனர் வச்சு நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம். மோஸ்ட்டாக நிறைய ஃபோனில் இந்த மாதிரி மெத்தட் தான் வரும். நான் பண்ணுற வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஹீட் பண்ணி பேக் பேனல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிம் கார்டு இல்லை அந்த சிம் எஜெக்டர் பின் இருந்ததுன்னா அந்த சிம் கார்டு ட்ரேயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வந்து ரிமூவ் பண்ணலாம் கைஸ். ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து உள்ள மதர் போர்டு இருக்கும். மதர் போர்டு இஷ்யூனா மதர் போர்டை ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை சப்போர்ட் ப்ராப்ளம்னா சப்போர்டு, அந்த மாதிரி டிஸ்பிளே ப்ராப்ளம்னா நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரிக்கு பின்னாடி ஸ்ட்ரிப் இருக்கும். ஒரு சில மாடல் பேட்டரிக்கு மேலே ஸ்ட்ரிப் வரும். ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுதான் கைஸ் ஃபார்மேட்டு. இந்த மாதிரி ரெஃபரன்ஸாக வீடியோ வச்சுட்டு நீங்களே பண்ணலாம் கைஸ். இங்கே ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேஜை வந்து நிறையா டெக்னீஷியன்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு. பேட்டரி ரிமூவ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அப்படியே வலிச்சிடுவீங்க. நான் நிறைய டெக்னீஷியன் பார்த்தேன். ஃப்ரெஷராக பண்ணுறவங்க வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துருவீங்க. அதனால் வந்து பேட்டரி டேமேஜ் ஆகலாம். பேட்டரிக்கு வந்து லைஃப் வராமல் இருக்கலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் அதை பார்த்து பண்ணுங்கள். ப்ளூ ரிமூவர் இருந்தால் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈஸியாக கலக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டரி ஈஸியாக வந்துடும். வேறு இந்த ஓப்பனர் டூல் வச்சு நம்ம டிஸ்பிளேல மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வலிக்கும் பொழுது டிஸ்பிளே ஈஸியாக வந்துடுது. இது வந்து நிறையா டெக்னீஷியனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நார்மலாக பண்ணுவாங்க, வேறு மெத்தடில் பண்ணுவாங்க. அந்த மெத்தடை விட இது ஈஸியாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பர்சனலாக எனக்கு நிறையா ரிசல்ட் தருது. டிஸ்பிளே உடையாமையும் கலட்ட முடியுது, ப்ளஸ் ஈஸியாகவும் இருக்குது. டிஸ்பிளே எப்படி ஓட்டணும்னு சொல்லி நான் 2-3 வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோலாம் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் பொறுமையாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நான் டிஸ்பிளே ஓட்டுறேன்னு சொல்லி இருக்கும். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் ஓட்டுங்க. உங்களுக்கு ரிசல்ட் 100% வந்து வரும், எந்த டேமேஜும் ஆகாமல். இந்த ஃப்ரேமில் வந்து டிஸ்பிளே ஏதாச்சும் இருந்தால் கூட நம்ம டிஸ்பிளே ஒட்டந்ததுக்கப்புறமா டிஸ்பிளே ஒயிட் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு மாரி ஒயிட் ஷேடு மாரி தெரியும். அது வந்து டிஸ்பிளே இல்லாமல் நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த இஷ்யூ வராது. இதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ உங்களுக்கும் மொபைல் சர்வீஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து டீம் பண்ணுங்கள். நான் சிப்ராவில் இருந்து நார்மல் A to Z எல்லாமே பண்ணிட்டோம் கைஸ். வீடியோ ஃபுட்டேஜோடு நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம். ப்ரீமியம் குவாலிட்டி சர்வீஸ் தான் கைஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். டீம் பண்ணுங்கள்.